திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம்மா. அண்ணா, உங்க ஊர் பக்கத்துல தான் கடலூருக்கு அருகில இன்னைக்கு பள்ளி வேன் மீது ரயில் மோதி போற விபத்து நடந்திருக்கு. அதுல 5 பேர் கூட மரணம் ஏற்பட்டிருக்கு. பள்ளி மாணவிகள் இறந்திருக்காங்க. தொடர்ந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி விபத்துக்கள் நடந்துகிட்டே இருக்கு. அகில இந்திய அளவுல விபத்துக்களுக்கு என்ன காரணம், எப்படி இதெல்லாம் தடுக்கலாம், அது பத்தி சொல்லுங்க. மிகப்பெரிய கொடூரமான சோகம், எல்லாருக்குமே வேதனை. நாம எனக்கு அது செய்தி கெட்ட உடனே அப்படியே கலங்கிட்டோம். குழந்தைங்க 3 பேர் போயிட்டாங்கன்னும் போது நம்மளால கஷ்டப்பட வேண்டியது, கஷ்டமா இருக்கு. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு. எங்க கடலூர் பக்கத்துல செம்மங்குப்பம்ன்ற கிராமம். அது முதல்ல கடலூர் சட்டமன்றமா இருந்தது. இப்ப குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில இருக்கு. நம்ம மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர், உழவு நலத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களின் தொகுதி. அவர் எவ்வளவு வேதனைப்பட்டாரு. ரொம்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்த அரசு முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் சொன்ன அந்த உதவியையும் செய்துட்டு இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி, ஏன் நம்ம எல்லாரும் துடிக்கிற மாதிரி இருக்குது, அரசியலே நம்ம பண்ண வேண்டும், அரசியலே பேச வேண்டும். இது ஒரு கொடூரமான விபத்து. இந்த விபத்தெல்லாம் நாம பார்வையில இனிமேல் விபத்து நடக்காம, இப்படி எந்த விதமான சோகங்களும் துயரங்களும் வராமல் தடுக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. அந்த யூனியன் கவர்மெண்டினுடைய ரயில்வே டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கும் அவங்க சில செய்திகளை நம்ம சொல்லும் பொழுது அரசியலா பாக்குறது, இங்க இருக்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு நம்மளை திட்டிக்கிட்டு, நியாயத்தை மக்களுக்காக நம்முடைய துறையின் மூலமா என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாகணும். அதான் கடமை அரசுக்கு. அரசியல் வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு, அந்த ஒன்றிய அரசு ரயில்வே டிபார்ட்மெண்ட், இப்ப எங்க ஊர்ல நல்லா தெரிஞ்சுங்கம்மா, இது அரசியலுக்கா பேசலாம். ஆனா இங்க இருக்கிற இந்த பிஜேபி தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட தலையை குனிஞ்சிக்கணும், வெக்கப்படணும், அசிங்கப்படணும். இல்லாட்டி ஓடி போய் மேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. பீகார் மாநிலத்தை சேர்ந்த பங்கஜ் சர்மா அவர் தான் அவர் தான் கதவை திறக்கிறவர், மோடுறவர். அதுல இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அதுல கிடையாது. அந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட்ல இன்டர்லாக்கிங் சிஸ்டமும் கிடையாது. இல்ல, பங்கஜ் சர்மான்ற ஒரு நபரு அப்பாயின்மெண்ட் இவங்க போட்டதுல இருந்து நம்ம பகுதி மக்கள், கிராம மக்கள், அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க போறாங்க. யாராவது வந்தா கூட பேசுறது இல்லை, ஒண்ணு இல்லை. ஏன்னா லாங்குவேஜ் ஹிந்திக்காரன், அவர் இருந்தாலும் தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ண முடியும், தெரியாது. அது இருந்தா கூட ரொம்ப அலட்சியமாக நடந்துகிட்டது, யாரையும் மதிக்காம நடந்துகிட்டது. ரயில் போகின்ற போது இத மாதிரி 2-3 தடவை சும்மாவே விட்டுட்டு இருக்கிறது. ரயில் போயிடுச்சு, வந்துடுச்சு. இதெல்லாம் மக்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிச்சாங்க. இந்த பங்கஜ் சர்மா மேல நம்ம மக்கள் ஹிந்தி தெரிஞ்சிருக்கு, தமிழ் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் போட்டு ஹிந்தி தெரிஞ்சவனா ஏன் இங்க போடுறீங்க, இங்க அலட்சியமா இருக்காரு போறாருன்னு கம்ப்ளைண்டே பண்ணிருக்காங்க. கடலூர் துறைமுகம், எங்களுடைய கடலூர் துறைமுகம்ன்றது கடலூர் முதுநகர், அந்த துறைமுக பகுதியில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் போய் கொடுத்துருக்காங்க. இந்த பங்கஜ் சர்மா போடும்போது ஏங்க மொழி தெரியாதவங்க போட்டு எங்க உயிரை வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க மக்கள். அதை பற்றி திரும்பி கூட பார்க்கல. நாம பல முறை சொல்றது, யாராக இருந்தா என்ன, நீ நல்லா ஆட்சி பண்ணணும்னா என்ன பண்ணணும், மொழி தெரிஞ்சவங்க அங்க இருந்தாங்கன்னா அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுறது தெரியும், உடனடியா நடவடிக்கை இருக்கும். ஆனால் இந்த விபத்து நடந்த கொடூரம், இந்த விபத்து நடக்கும் போது என்ன சொல்றாங்க, இந்த நபர் இதுக்கு முந்தைய என்ன பண்ணுவானா, யாராவது ஒண்ணு இதெல்லாம் கேட்டா பெரும்பாலும் இந்த செல்லியே பேசிட்டு பார்ப்பான், யார்கிட்டயாவது அவங்க மாநிலத்தில் ஹிந்தி பேசினிருப்பாரு, மற்றபடி திரும்பி கூட பார்க்க மாட்டான், தூங்கி இருக்கா. ட்ரெயின் ஸ்டேஷன் உள்ள வந்துடுச்சுன்னு வச்சுக்கோமா, ட்ரெயின் முதல்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் உள்ள வந்தோடனே என்ன சொல்லுவாங்க, தெளிவாகவே சொல்லிடுவாங்க, பிளாக் அவுட் ஆயிடுச்சு, உள்ள வந்துடுச்சு, அப்புறம் ஸ்டேஷன் விட்டு கிளம்பணும்னு அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. அங்க இருந்துதான் வரும்.
ட்ரெயின் வரும். இவ்வளவும் வருகின்ற பொழுதும் இந்த ஆள் தூங்குறார். நம்ம ஓட்டுநர் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகிற வேன் கிட்டத்தட்ட 25 ல இருந்து 30 வருஷமா அந்த டிரைவர் வந்து அங்க ஸ்கூல்ல வேலை செய்யறாரு. அது ஒரு நல்ல டாக்டர் நடத்துகிற ஸ்கூலு. அது நல்ல பெயர் பெற்ற பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல நல்ல டிரைவர் தான் அந்த ஆளும் போயிட்டு இருக்காரு. இப்படி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற இந்த நிலையில் இன்னைக்குதான் இப்படி ஒன்று ஏற்பட்டு இருக்கும் போது இவர் தூங்க, இவங்க ஆரம்பிச்சுட்டு போக, 2 பக்கமும் சரியான பார்வையில தெரியாத அளவுக்கு அந்த பாதைகள் பயணம் இருக்கும். அதுல வந்து இவங்க திடீர்னு போனோம்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அசம்பாவிதம் நடந்து அந்த வண்டிய 60 மீட்டருக்கு மேல ட்ரெயின் இழுத்துக்கிட்டு போயிட்டு ஒரே கத்தி அழுவமா ஒரே சவுண்ட்ல இழுத்துக்கிட்டு போகும்போது ஒரு தகரம் பிச்சுக்கிட்டு வந்து பங்கஜ் சர்மா மேல விழுந்துருக்கு. அப்பதான் பங்கஜ் சர்மா ஏந்திருக்கிறார். இதையெல்லாம் அங்க பார்த்த அந்த நபர்கள் மக்கள் சொல்றது. அப்பதான் பங்கஜ் சர்மாவே இப்படி ஆடி எழுந்து வந்திருக்கிறார். நாம என்ன சொல்றோம், ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த கவர்மெண்ட் வந்த உடனே பல இடங்களில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் விபத்துக்கள் கூடியது. காரணம் என்ன? எல்லாத்திலையும் வந்து இது கதை பேசிக்கிட்டு உடனே ஒரு பழைய கதை பிஜேபி RSS அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரயில் விபத்துக்கள் அங்க நடக்கும் பொழுது எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்ட உடனே அதெல்லாம் நம்ம கையில இல்ல, பிரம்மா எழுதியிருக்கான் தலையில, அதனால பிரம்மா எழுதிருந்தா மாத்த முடியாது. இப்படி ஒரு பதில RSS தலைவர்கள் சொல்லும் பொழுது பிரச்சனையே அங்கதான் இருக்கு இல்லைங்கண்ணா. எந்த நிர்வாகத்தை வந்து பிரச்சனையே பாப்போம். அங்கதான் இருக்கு. எதை வேணாலும் செஞ்சுட்டு இதெல்லாம் கடவுளோட செயல்னு சொல்லியிருப்பாரு. தலையில எழுதியிருக்கு, அதனால கதவு திறந்து இருந்தது இப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபியை இன்னும் இந்த மக்கள் எத்தனை நாளைக்கு மன்னிக்க முடியும்? எத்தனை நாளைக்கு இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? இவர்களுடைய அநியாய அக்கிரம ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுவரை ரயில்வே என்பதற்கு தனி பட்ஜெட் இருக்கு. ஏன் ரயில்வேக்கு தனி பட்ஜெட் வச்சிருந்தாங்க இத்தனை ஆண்டு காலம்? இப்ப ஏன் மோடி அன்கோ அதை எடுத்தது? அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரயில்வே பட்ஜெட் என்பது மிகப்பெரிய காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இம்மிடியட் இயங்கி கொண்டிருக்கின்ற மக்களுடைய போக்குவரத்து ரயில்வே தான். அப்ப மிகப்பெரிய நிறுவனம். இப்படிப்பட்ட அந்த நிறுவனத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்வதும் அதனுடைய இயந்திர நிலைகளும் பாதுகாப்பும் அதற்கான மெக்கானிக்கல் எல்லாமே பெரிய விஷயம். அதனால வந்து தனி துறை வச்சிருந்தாங்க. பட்ஜெட்டே தனி பட்ஜெட் அந்த ரயில்வேக்கு. அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மோடி குரூப் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாம் ஜெனரல் பட்ஜெட்லயே நாங்க ரயில்வே பட்ஜெட் போடுவோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு 6000த்திற்கு மேற்பட்ட இடங்கள் காலியாக இருக்கு. ஆட்களை எடுக்கல, வேலைக்கே போடல, அதுக்கு நிதியும் ஒதுக்கல. என்ன நடத்துறானுங்க இவனுங்க? இவர்களுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? இப்பதான் ஒரு ரயில்வே துறையில நாங்க அந்த பாரத்து அந்த பாரத்து அது இதுன்னு ஒரு 4-5 இதை வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு அதை 4 பேர்கிட்ட காட்டிக்கிட்டு அதை பத்தி பேட்டி எடுத்து பேர் வாங்கிக்க வேண்டியது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான பகுதிகளுக்கு போக்குவரத்துல கார்பரேட் கம்பெனிகளுக்கு, தனியாருக்கு, அதானி அம்பானி குரூப்புக்கு ட்ரெயின் அந்த இதையே விற்கிறது. இப்ப தனியார் போக்குவரத்து துறை இருக்க மாதிரி பஸ்ல ட்ரெயின்ல தனியார் போக்குவரத்து துறை ஆரம்பிக்கிறது மோடி அன்கோ, அமித்ஷா. அதையெல்லாம் பொழுது இப்படிப்பட்ட விபத்துக்கள் என்ன நடவடிக்கை, என்ன செய்ய போறீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? இது இன்னொருத்தர் லெப்ட் திருப்பத்துக்கு ரைட்டு, ரைட்டு திருப்பத்துக்கு லெப்ட்ன்ற மாதிரி மொழி தெரியல. பல இடங்கள்ல ஒரு ஸ்டேஷன்ல நேற்றைக்கு கூட பார்த்திருப்பீங்க, ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு, பின்னால இன்னொரு ட்ரெயின் வந்து வேகமா மோது. அதை கூட நம்ம பார்த்தோம். எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. ஏதாவது அதிகபட்சமா கேட்டா பிரம்மா எழுதணும். இத சொல்லிட்டு மோடியும் அமித்ஷாவும் போய்கிட்டே இருக்காங்க. RS தலைவர்கள் உண்மைதான் சொல்றாங்க. அதை இங்க தமிழ் இசையும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் இன்சையும் 420 மேல RSS ரவிலாம் அது உண்மைதானுங்க அப்படின்னு இதுங்களும் வந்து பாட்டு பாடுதுங்க. அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல? ஒரு துறை எதுக்கு இருக்கு? அதை ஒழுங்கா நடத்தி இனிமேலாவது அந்தந்த மாநிலத்திற்கு அந்தந்த மொழி தெரிந்தவர்களை வேலைக்கு போடுது. சாத்தனா அவனுக்கு தெரியணும், அந்த கிராமத்து மக்கள் பேசினா அவனுக்கு புரியணும். அந்த பங்கஜ் சர்மா வடநாட்டுக்காரன், அவனுக்கு என்ன புரியும்? அவனை இங்க போட்டு. பங்கஜ் சர்மா பீகார்மா, ஆஹ் பீகாரி. அதான் முதல்ல சொன்னேன்,
அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது என்பது மட்டுமல்ல, அலட்சியமா இருந்திருக்காப்புல, வேலையிலேயே தூங்கிட்டுலாம் இருந்திருக்காப்புல. கதவை மூடணும், எடுக்கணும், போகணுன்றத பத்தியே அந்த கவலையே இல்ல. அது இன்டர்லாக்கிங் சிஸ்டத்திலையும் இல்ல. அந்த ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க அந்த இது எங்க ஊர்ல பல்வேறு இடங்கள்ல இப்ப எல்லாம் பாலங்கள்லாம் நம்ம ஆட்சியின் மூலமாக எல்லாம் கட்டப்பட்டது, மேம்பாலங்கள்லாம் கட்டியிருக்கோம். இப்படிப்பட்ட சில கிராமத்துல சில இடங்கள்ல இவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற இடத்துக்கு எப்படி பண்ணியிருக்கான் பாருங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், இவைகள் முழுவதுமே இவர்களுடைய அஜாக்கிரதை மட்டுமல்ல, கவனையின்மை மட்டுமல்ல, அலட்சியம். இந்த அலட்சியத்தாலதான் ரயில்வே துறையில இப்ப இவ்வளவு நடக்குது. இன்னும் என்னென்ன நடக்கும், எப்படி எப்படி நடக்கும் சொல்ல முடியாது. எத்தனை குழந்தைகளினுடைய மரணத்துக்கு இதெல்லாம் வழிவகுக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஏற்கனவே பீகார்லயும் குஜராத்லயும் இந்த மாதிரி விபத்துக்கள் நிறைய நடந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதையும் அப்படியே காதல் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறது. அதனாலதான் நம்ம சொல்றோம், ரயில்வே துறையை நிர்வகிக்க இந்த மோடியினுடைய அரசாங்கம், இந்த பிஜேபி அரசாங்கம் மீண்டும் அந்த காலத்திலே, இதற்கு முன்பு இருந்த அரசு காலத்திலே, நம்முடைய ஐக்கிய முன்னணி அரசு காலங்களிலே எல்லாம், மன்மோகன் சிங் காலத்திலிருந்து இன்னும் அதற்கு முன்பு இருந்த தொடர்ந்த காலத்துல எல்லாம் இருந்தா போல தனி பட்ஜெட்டை போட்டு ரயில்வே துறையை தனியாக கவனித்து அந்தந்த மாநில மொழி தெரிஞ்சவங்களை அங்கங்க வேலை வாய்ப்புகளை கொடுத்து எல்லா நேரத்திலையும் அலர்ட்டாக இருக்க வேண்டிய கடமை இவர்களுக்கு இருக்கிறது. ஆனா இவர்கள் செய்வார்களா என்பது நம்மால் இப்ப சொல்ல முடியாது. இதை கூட அலட்சியமா பார்த்துட்டு பிரம்ம எழுதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிற இந்த மோசடி பேர் வழிகளுக்கு மக்கள் தான் பாடம் புகட்டுவார்கள், புகட்ட வேண்டும். இதற்கு பிறகும் இவர்களை மன்னிக்க முடியாது. அதுதான் இந்த விபத்து காட்டு. எல்லாம் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் விபத்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இது மக்கள் எழுச்சியாக மாற மாட்டேங்குதுங்களா? அவங்க கண்டிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வர மாட்டேங்கிறாங்களே, யாரும் கேட்கறது இல்லையே. இதெல்லாம் கண்டனம் தெரிவிச்சுதான் ஓட்டுல பிஜேபி என்பதை விரட்டுறது. பிஜேபி என்பவர்கள் எப்படி கும்பலை கூட்டுக்கிட்டு காசை கொட்டிக்கிட்டு எதை செய்து மக்களை ஏமாத்துறதுக்கு நடிச்சு நாடகம் போட்டாலும் யாரும் அவனுங்களை ஏத்துக்கிறதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்போ முருக பக்தர் மாநாடுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்தி பார்த்தாங்க இல்லையா? திருக்கழுக்குன்றத்துல ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கலாமான்னு சொல்லிட்டு அங்க அந்த இதை வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பிரச்சனை உண்டாக்க முயற்சி பண்ணி ஏமாந்தானுங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காதான்னு அதையெல்லாம் வேலை தூக்கி அடிக்கிறார் போல திருச்செந்தூர் கோயில்ல குடம் முழுக்க நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆணையின்படி நம்முடைய அன்பு சகோதரர், என்னுடைய அன்பு சகோதரர் சிறப்பாக செயல்திறன் மிக்க சேகர் பாபுன்னு நல்லா எல்லாரும் பாராட்டுறாங்க. அங்க அழகாக நடத்திட்டு வந்திருக்காரு. அமைதியாக வந்தது சிறப்பா. உண்மையான பக்தி இருக்கிறவங்க போயிட்டு வந்தாங்க, நல்லா இருக்கு. அங்க செலவு பண்ணி அவங்கள நம்பிக்கையோடு நடத்துறது என்பது ரைட்டு. ஆனால் இவர்கள் இந்து முன்னணியின் மூலமாக நடந்ததுன்னா அது என்ன அர்த்தம்? அப்ப பிஜேபிக்கு அங்க என்ன வேலை? பிஜேபி தானே இந்து முன்னணி, நாங்க தான் நடத்துறோம்னு சொல்லிட்டு போய் ஏன் இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறது? நாங்க இல்லைங்க நாங்க இல்லைங்கன்றது. அவங்க பேர்ல போட்டு நடத்தல, பிஜேபி பேர்ல. பிஜேபி பேர்ல ஏன் போட்டு நடத்தலன்னா, நாளைக்கு ஓட்டு கேட்கணும்ல எல்லாருக்கிட்டையும். அது இவங்க நடத்துனாங்க, நாங்களாம் கலந்துக்கிட்டோம். அது அவங்க நடத்துனாங்க, கலந்துக்கிட்டோம். தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வராங்கல்ல, அப்ப முருகனை ஏத்துக்காதவனு இருப்பாங்கல்ல, சிறுபான்மையின மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களையும் ஓட்டு கேட்கணும்ல இவங்க. நாங்க செய்யலீங்க, இந்து முன்னணி நடத்திச்சு, நாங்க கலந்துகிட்டோம். அது நாங்கெல்லாம் அப்படி கிடையாது, சிக்கந்தர் மலன்னு சொல்லி நாங்க சொல்லல, இந்த இந்து முன்னணி சொல்லிட்டாங்க அப்படின்னு இவர்கள் சொல்லலாம். அந்த பேர்ல அவங்க மேல பழிய போட்டுட்டு ஓட்டு கேட்பாங்க. அதுல கலந்துகிட்டாலே இவங்க ஏத்துக்கிட்டதா தானே அர்த்தம். இது நம்ம பேச போறோம், மக்களுக்கு தெரியும், இவங்க ஏமாத்த முடியாது. எதுக்குன்னு சொல்றோம்னா, எல்லா வகையிலுமே இன்றைக்கு அரசியல் கட்சிகள் மத மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி இருக்குதுங்களா? யார் வேணா எதை வேணா நடத்துறோம், அது அவரவர்கள் விருப்பம் தானே. அதே நான் அரசியல் கட்சி பிஜேபி தெளிவா மத சார்பின்மை, மத நல்லிணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாது இல்லையா? தெளிவாக ஏற்றுக்கொள்ளல. அப்புறம் அது அவங்க விருப்பம், அவங்க எப்படி வேணா செஞ்சுட்டு போட்டோம். ஆனாலும் தமிழ்நாட்டுல தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தல் வர்றதுக்குள்ள இன்னும் என்னென்ன செய்ய போறாங்களோ தெரியல. இந்த கொடுமையான இந்த விபத்து வன்மையாக ரயில்வே துறையை சரியாக நிர்வாகம் செய்யாத மோடி அரசாங்கத்தை நாம்
மக்கள் சார்பாக கண்டிக்கிறோம். இதுல யாரும் அரசியல் எல்லாம் பார்த்து இல்ல, உண்மையான அத்தனை பேருமே வேதனைப்படுறாங்க. கண்ணீர் மல்க, கண்ணீர் விழ துடிச்சு போய் பிள்ளைங்களை பார்த்தா நிற்க முடியல, நடக்க முடியல, வேதனை. எல்லாருடைய இதயமும் வெடிக்கிற மாதிரி வேதனையில செஞ்சுட்டு இனிமேல் இப்படி நடக்கக்கூடாதுயா, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த துறையை நடத்த. இனிமேலாவது தமிழ் தெரிஞ்சவன தமிழ்நாட்டுல போடு, அந்தந்த மாநிலங்களுக்கு அந்தந்த லாங்குவேஜ்ல இருக்கவன போடு. அவன் பாட்டுக்கு வரான், அவன் பாட்டுக்கும் போறான்னு சொல்லி யார் யாரும் எதற்காக இதை செய்யற? இதனால நீ என்ன சாதிக்கிற? உனக்கு என்ன பெருமை? இதுல என்ன பெருமை? பீகார்காரர் பங்கஜ் சர்மா செம்மங்குப்பம் ரயில்வே இதுல வந்து நாங்க போட்டுட்டோம் தெரியுமா அப்படின்னு பீகார்ல போய் பெருமை பேச போறியா? ஓட்டு கேட்க போறியா? இப்ப பீகார்ல தேர்தல் வரப்போகுது, அந்த பீகார்ல போய் சொல்லிக்குவியா? இப்ப உன் கதைலாம் எங்களுக்கு தெரியாதா? வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி இதுவரைக்கும் பிரைம் மினிஸ்டர்கள் போகாத நாட்டு கணக்கெல்லாம் எடுத்து அவங்களுக்கு போன் பண்ணி நான் வரேன்னு சொல்லி போறேன். அவலமே இப்பதான் நடக்குது. எங்க பிரைம் மினிஸ்டர் வராரு, உங்க நாட்டுல ஒரு விருது கொடுங்க. சின்ன சின்ன கண்ட்ரி நாடுகள் அவங்க பெருமையா வந்து விருது கொடுத்தா இவர் போய் அங்க பெருமையா பாசிட்டு அங்க போயிட்டு வர்றாரு. கடைசியில என்ன ரகசியம் தெரியுமா? இப்ப கடைசியா வாயிலே நுழையாத ஒரு ஊரு, ஒரு நாட்டின் ஒரு பேர் குவாங்கோ டவாங்கோன்னு ஏதோ சொன்னாங்க. அந்த நாட்டுல போனா அங்க இந்தியாவில இருந்து குடியேறிய பீகாரிகள் அதிகம். அங்க இவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து இவர் பேசுறாரு அந்த நாட்டுல போய். இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுனால இந்தியாவுக்கு எந்த வித நன்மையும் கிடையாது. இந்திய மக்கள் வரிப்பான் வீணா அழிஞ்சு போறதான் நம்ம பாக்குறோம். இவர் உல்லாசமா தல்லாசம் பண்ணிக்கிட்டு வர்றதுதான் இவர் வேலை. அங்க போய் பீகாரி, நீங்கெல்லாம் பீகாரை சேர்ந்த மக்கள், பீகாரின் வரலாறு என்ன தெரியுமா? பீகாரினா எவ்வளவு பெரியவர்கள் தெரியுமான்னு ரொம்ப ஓவரா பேசி, இப்ப பீகார் எலெக்ஷன் வருது இல்ல, அங்க இருக்கிற மக்களின் உறவினர்களுக்கெல்லாம் மோடி பேசினாரு, மோடிக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு வர்றதுக்கு நம்ம பணம் கோடிக்கணக்கில் விரயமாக்கினது மோடி. எதுக்காக சொல்றோம்னா, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த அரசாங்கம் இப்ப பீகாரை சேர்ந்த பங்கஜ் சர்மா மேல கேஸ் போட்டு இப்ப அரெஸ்ட் பண்ணியாச்சு. நம்முடைய அரசு அடுத்த கட்டமா உடனடி நடவடிக்கை என்னவோ சட்டப்படி எல்லாம் செய்வோம். அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் உடனே தலைவர் என்ன பண்ணாரு, முதல்வர் அண்ணன் தளபதி அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும், காயப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் நேரா அமைச்சர்கள் மாண்புமிகு என்னுடைய அன்பு சகோதரர் எம்ஆர் பன்னீர்செல்வம் வேதனை ஒழிப்போடு கண்ணீர் மிக போய் நின்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதும், அதை போல அமைச்சர் கணேசன் அவர்களும் அங்கே போய் மக்களை பார்த்து மருத்துவமனைக்கு போய் ஆறுதல் சொல்லிவிட்டு போனதையும், இன்னைக்கு எல்லாருமே அதிமுக என்பது இன்றைக்கு வெளியிலே நின்று வேடிக்கை பார்க்கின்ற நிலையில் பிஜேபியால் விரட்டப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பா எல்லாரும் ஆதரவு. இதைதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சிக்க முடியும். என்னன்னா, அவர்களுக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது. தமிழ்நாட்டுல கலவரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். தமிழ்நாட்டுல இந்த எதிர்பாராத இந்த விபத்து நடந்தது. இந்த விபத்துக்கு கூட இனிமே இப்படி நடக்க கூடாது, நாங்க வந்து அவங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கிறோம்னு ஒருத்தரும் அங்க இருந்து சொல்றது இல்ல, இங்க இருக்கிற நபர்களும் சொல்றது இல்ல, திருப்பிக்கிட்டு வேற ஏதோ உளறிக்கிட்டு. அதுக்காக தான் சொல்றோம், பிஜேபி என்பது என்றைக்கு யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து விரட்டப்படுகிறதோ அன்றைக்குதான் இந்தியாவில் விபத்துக்கள் என்பது போல இப்படிப்பட்ட எல்லா விபத்துக்களுமே குறையும், தடுக்கப்படும். நன்றிங்கண்ணா, நன்றி, வணக்கங்கண்ணா.